டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வுட் எங்கெல்லாம் பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசேஜ் என்ன? நாகரிகமான வேண்டுகோள், விருப்பம், முன்னுரிமை ஆகியவற்றை தெரிவிக்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், வுட் யூ ஸ்டாப் டாக்கிங்? நீங்கள் பேசுவதை நிறுத்தலாமா அப்படின்னு ஒரு நாகரிகமாக கேட்குறோம். அடுத்தது, ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். ஐ வுட் ப்ரிஃபர் டீ டு காஃபி. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து உங்களை என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. அதாவது டீ சாப்பிட்றீங்களா, காஃபி சாப்பிட்றீங்களான்னு. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்? ஐ வுட் ப்ரிஃபர் டீ டு காஃபி. நான் காஃபிக்கு பதிலாக டீயே சாப்பிட்றேன், நான் முன்னுரிமை கொடுக்குறேன். அந்த மீனிங்கில் வருது இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அபிப்பிராயம், ஊகம், வழக்கமான அல்லது அடிக்கடி செய்யும் செயல்களை தெரிவிக்க. தே வுட் கம் லேட். அவர்கள் தாமதமாக வரலாம். த பஸ் வுட் பி லேட். சம்டைம்ஸ் ஐ வுட் வாட்ச் ஓல்ட் சாங்ஸ் ஆன் டெலிவிஷன். இந்த மாதிரி வாக்கியத்தில் நம்ம வுட் பயன்படுத்தலாம். அடுத்த யூசேஜ் என்ன? கடந்த கால பழக்க வழக்கம். இஃப் கிளாஸ் வாக்கியங்களில் சில இடங்களில் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள். when I was young, I would go to film every other week. Next example, if I were an officer, I would allow you to take Sunday off. அடுத்த எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள், if you had come early, you would have met me. நீ சீக்கிரமாக, அதாவது குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக வந்திருந்தால் என்னை சந்தித்திருக்கலாம். இந்த மாதிரி சென்டென்சஸில் நாம் வந்து வுட் பயன்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் மஸ்ட் ஹேவ் டு உபயோகம் குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டை தெரிவிங்க. மேலும் சில வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.